உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான காலை நேர உற்சாகமான வணக்கம். இன்று புதன்கிழமை 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. உங்கள் எல்லோருக்கும் ஒரு சுபீட்சமான காலை பொழுதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்றைய நாளில் உதயன் பத்திரிகை கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முப்படை பாதுகாப்பு நீக்கம், அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு என்கிறதான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளுடைய முப்படை பாதுகாப்பு அடுத்த வாரம் முற்றாக நீக்கப்படும் எனவும் போலீஸ் பாதுகாப்பு மாத்திரமே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்று தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதே போல புதிய சபாநாயகரானார் ஜெகத் விக்ரமரத்ன என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து கால்நடைகள் மூலம் எலிக்காய்ச்சல் பரவல் ஆராய்வதற்கு குழு ஒன்று கொழும்பிலிருந்து வருகை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. போரில் உயிரிழந்த உறவுகளுக்கு நினைவாலயம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. புலிகளுக்கு நிதி சேகரிப்பு, சந்தேக நபருக்கு விடுதலை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சாவகச்சேரி கடைத்தொகுதி விவகாரம் மக்கள் நேற்று போர் உள்ளூராட்சி ஆணையாளரின் தலையீட்டால் போராட்டம் முடிவுக்கு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதே போல கணக்கறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கைங்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதே போல அர்ச்சுனா எம்பியின் பதவிக்கு சிக்கல், நியதிகள் பின்பற்றப்படவில்லை என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதே போல கட்டமிடப்பட்ட செய்தியாக மாட்டின் உயிரை பறித்த மின்தூள் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. மின்னொழுக்கு காரணமாக மின் கம்பத்திலே படர்ந்த அந்த கொடியை மேய்வதற்கு முற்பட்டவர்களை அந்த மாடு பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதே போல இரண்டாவது பக்கத்திலே இரண்டு முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஒன்று, மின் கட்டணத்தை 11% குறைக்கலாம் என்கிறதான மகிழ்ச்சிகரமான செய்தியும், மின்சார சபையால் அதிக மின் துண்டிப்பு தவிக்கும் மக்கள் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதே போல தேசிய பட்டியல் MP 4 உறுதியேற்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தது, வெளிநாட்டில் உள்ள இலங்கை பிரஜைகளுக்கு ஆன்லைனில் பிறப்பு சான்றிதழ் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதே போல மிக முக்கியமான செய்தியாக போலீஸ் நிலையம் காரநகருக்கு வேண்டும், காரநகரில் போலீஸ் நிலையம் ஒன்றை அமைக்குமாறு காரநகர் பிரதேச செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இந்திய மீனவரை விடுவியுங்கள், தமிழக முதல்வர் அனுரவுக்கு வலியுறுத்து என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதே போல இந்திய வர்த்தகர்களுக்கு ஜனாதிபதி அனுர அழைப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதே போல தொற்று நோய்களை கண்டறிய பரிசோதனைகள் மிக அவசியம், மருத்துவ நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அண்மை காலமாக வடமராட்சி மற்றும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே எலிக்காய்ச்சல் மூலமாக அநேகர் இறந்திருக்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டே இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக, வெளிநாட்டு மோகத்தால் கல்வியை இழக்கக்கூடாது, மாணவர்களுக்கு சரவணபவன் அறிவுரை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றோர் விவரம் வெளியீடு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதே போல இந்தியாவில் பேசப்பட்டவற்றை அனுர பகிரங்கப்படுத்த வேண்டும், பெரமுன வலியுறுத்து என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஒற்றையாட்சி, புதிய அரசியலமைப்பு மற்றும் 13வது திருத்தச் சட்டம் என்பன தொடர்பில் இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் என்னவென்பது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சகார காரியவசம் வலியுறுத்தி இருக்கின்றார் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதே போல வாகன பேட்டரிகள் திருட்டு, 2 வசமாக மாட்டினர் என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. வவுனியா நிலக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேப்பங்குளம் பகுதியில் உள்ள வாகன திரைப்படம் ஒன்றில் வாகன பேட்டரிகளை களவாடி வந்த குற்றச்சாட்டில் ஒருவரை நிலக்குளம் போலீசார் கைது செய்துள்ளனர் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதே போல அடுத்ததாக நான் பார்ப்போமாக இருந்தால், விபத்தில் முதியவர் உயிரிழப்பு என்கிறதான துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. வீதியில் நடந்து சென்ற போது மோட்டார் சைக்கிள் மோதியதில் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நபர் சிகிச்சையின் போது நேற்று உயிரிழந்திருக்கின்றார் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கோவிட் ஜனாசாக்கள் தகனம், பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் வலியுறுத்து என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாயாவின் ஆட்சி காலத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் ஜனாசாக்களை தகனம் செய்ய தீர்மானித்ததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் வலியுறுத்தி இருக்கின்றார் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதே போல நாங்கள் கடைசி பக்கத்திலே பார்ப்போமாக இருந்தால், ஜோசிதவுக்கு அழைப்பான் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவின் மகன் ஜோசித ராயபக்ஷவை விசாரணை ஒன்றுக்காக முன்னிலையாகுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதே போல
புகையிரதத்துடன் மோதி 2 பசுக்கள் சாவு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி வந்த புகையிரத்துடன் மோதி 2 பசுமாடுகள் உயிரிழந்திருக்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தது தரமற்ற தானியங்கள் களஞ்சிய சாலைக்கு வவுனியாவில் சீல் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல இஸ்ரேல் கவிதையுடன் அம்பாறையில் ஒருவர் கைது என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் அடங்கிய கவிதைகளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஏறாவூர் போலீசார் நபரொருவரை கைது செய்திருக்கின்றார் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதுவே இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை செய்தியாக அமைந்திருக்கின்றது. நாளையும் உதயன் பத்திரிகையோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் ஆர்ஜே ரமேஷ். நன்றி, வணக்கம்.